7 பவுண்ட் செயின் ஐபோனாக மாறியது எப்படி? காவல்துறை கொடுத்த தரமான கவனிப்பு. இந்த காலத்தில் சிறுவர்கள் எல்லாம் செய்வதை பார்த்தாலே பெற்றோர்களுக்கு மிகவும் பயமாகத்தான் இருக்கிறது. எப்போது என்ன செய்வார்கள் என்று கூட தெரியவில்லை. மொபைல் ஒன்றை கையில் வைத்துக்கொண்டு எந்தெந்த ஆப்பையோ ஏற்றிவிட்டு யார் யாரிடமோ பேசி வருகிறார்கள். பெற்றோர்கள் சொல்வதையெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் தவறான வழிகளில் செல்கிறார்கள். ஆன்லைன் மூலமாக பணத்தை போட்டுவிட்டு ஏமாறுவது அல்லது யாரையாவது காதலித்து ஏமாறுவது, இன்று தொடர்ந்து இதுபோல செய்திகளை தினமும் வந்த வண்ணம்தான் உள்ளது. அதிலும் 2K கிட்ஸ் செய்யும் அல்லப்பறைகளோ அதிகம். டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆகி இன்ஸ்டாகிராம் மூலமாக வீடியோக்களை போட்டு லைக்ஸுகளை அள்ள வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளை கடைபிடிக்கிறார்கள். முகமே தெரியாதவர்களை காதலிப்பது, ஒரே ஒரு வீடியோவை பார்த்து மட்டும் அவரை காதலித்து அவரையே நம்பி தவறான வழிகளில் செல்கிறார்கள். இதை பெற்றோர்கள் கண்டித்தாலும் கேட்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் வயது அப்படி இருக்கிறது. இவ்வாறுதான் திருப்பூரில் ஒரு மாணவி செய்த செயலை பாருங்கள். திருப்பூரை சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் 15 வயது சிறுமிக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் கடந்த சில மாதங்களாக இன்ஸ்டாகிராம் மூலம் தகவல்களை பரிமாறி வந்துள்ளனர். இது நாளடைவில் காதலாக மாறியது. இதனையடுத்து சிறுமி தன்னிடம் சிறிய அளவிலான செல்போன் தான் உள்ளது, எனக்கு அனைத்து வசதிகளோடு கூடிய போன் வாங்கி தரும்படி காதலனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சிறுவன் தன்னிடம் தற்போது பணம் இல்லை, நீ வேண்டுமென்றால் பணம் எடுத்து வா, உனக்கு புதிய செல்போன் வாங்கி தருகிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் உன்னையும் நேரில் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் சிறுமி வீட்டிலிருந்த தனது தாயின் 7 பவுன் நகையை எடுத்துக்கொண்டு காதலனை பார்க்க திருப்பூர் மத்திய பஸ் நிலையம் வந்துள்ளார். அங்கு காதலனை சந்தித்து நகையை கொடுத்துள்ளார். சிறுவன் நகையை விற்று அதில் கிடைத்த பணத்தின் மூலம் இருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐபோன்களை வாங்கியுள்ளனர். பின்னர் இருவரும் திருப்பூரில் பல்வேறு இடங்களில் சுற்றி பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் வீட்டிலிருந்த நகை காணாமல் போயிருப்பதை கண்டு சிறுமியின் தாய் அதிர்ச்சியடைந்தார். சிறுமி புதிய ஐபோனை பயன்படுத்தியதை பார்த்த தாயார், உனக்கு எப்படி இந்த போன் வந்தது என்று கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கேட்டபோது அவர் நகையை எடுத்து சென்றதை ஒப்புக்கொண்டார். மேலும் காதலனுடன் சேர்ந்து செல்போனை வாங்கியதாகவும் கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் திருப்பூர் வடக்கு மகளிர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுவனை அழைத்து விசாரணை நடத்திய போது அவனும் உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளான். பின்னர் சிறுவனிடம் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்ததோடு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் காவல்துறை பெற்றோர்களுக்கு சொல்வது என்னவென்றால், குழந்தைகளை நாம் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் நடவடிக்கை எப்படி உள்ளது என்று எல்லாம் கவனிக்க வேண்டும். அவர்களை அவர் வழியிலேயே விடக்கூடாது. அப்படி விடுவதால்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. எனவே இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்கு பெற்றோர் நாமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்துகிறது. தற்போது இந்த செய்தி இணையத்தில் படு வைரலாக பரவி வருகின்றது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.